கெட்டாலும் நம் தலைவன் எப்போதும் ராஜன்னடா. கெயின் மாமா த கெயின் வில்லியம்சன், அ மேன் வித் அண்ட் 0 ஹிட்டர்ஸ். அது எப்படி ஒருத்தருக்கு ஒரு ஹிட்டர் கூட இல்லையா? ஒரு மேனுக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு ஹிட்டர்ஸ் கூட இருப்பாங்க. ஒரு ஹிட்டர் கூட இல்லாத மேன் த கெயின் வில்லியம்சன். என்னடா விஷயத்த சொல்கிறா, எதுக்கு கெயின் வில்லியம்சன் எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெயின் வில்லியம்சன் 35 வயசுலேயே ரிட்டையர் ஆயிருக்கு. அவரோட அந்த 2019 வேர்ல்டு கப் மறக்க முடியுமாங்க? ஒரு பவுண்ட்ரி ரூல்ஸ் அதிகமாக அடித்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து கப்பை கொடுத்தாப்ப எந்த ஒரு ஆரியும் பண்ணாமல் அந்த மனுஷனோட அந்த சிரிப்பு இருக்குது. வாட் அஸ் கிரேட் மேன். உண்மையிலே ஜென்டில்மேன்ஸ் கேமுங்கிறத ஜென்டில்மேன் கேம்னு சொன்னது நியூசிலாண்டு. அந்த நியூசிலாண்டை இப்படி ஆக்கி வச்சது கண்டிப்பாக கெயின் மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து ரசிகர்கள் இவரை கெயின் மாமான்னு அன்பாக கூப்பிடுவாங்க. அண்ட் கெயின் மாமா, தேங்க்யூ மாமா. 110 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு, 54 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதே மாதிரி டெஸ்ட்டில் வந்துட்டு 54 ஆவரேஜ் வச்சுருக்காரு, 110 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு, 9000 கிட்ட ரன்ஸ் அடிச்சிருக்காரு. தான் அவரோட அந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பை தூக்க முடியாத அந்த கனவு இருந்தாலும் நியூசிலாண்டை எங்கேயோ இருந்த நியூசிலாண்டு எப்படியோ டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் இந்தியா கூட ஜெயிச்சு 2021 வேர்ல்டு கப்பை தனக்காக நிறைவேற்றிக்கிட்டார். அதாவது WTC கப்பு. இந்த ஃபார்மேட்டில் 10,000 ரன்ஸு, 9,000 ரன்ஸும் கிட்டத்தட்ட 10,000 ரன்ஸ். இந்த ஃபார்மேட்டில் 2,500 ரன்ஸு. இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு 7,000 ரன்ஸ். த கிரேட் மேன், சல்யூட்.